அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நீங்க நம்ப முடியாத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில இந்த நாளில அனுபவிக்க போறீங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் 3:16-18 படிக்கிறேன். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அப்ப மோவாபிய ராஜாவுக்கு எதிராக அவங்க போறாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, ஏதோமின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா 3 கூட்டம் போகுது. தண்ணி இல்லை. அப்ப இந்த தண்ணி இல்லைன்ற நேரம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட வராங்க. அப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்றாரு, வாய்க்கால வெட்டுங்க. அப்ப தண்ணி இல்ல, வனாந்தரம், தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, மழையும் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன வருதுன்னா, வாய்க்கால வெட்டுங்க. அப்ப இடம் உண்டாக்குங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நான் சொல்றேன், இடம் உண்டாக்குங்க. ஒரு அற்புதம் நடக்கணுமா, நீங்க இடம் உண்டாக்குங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ வாய்க்கால வெட்டுங்க, ஏன்னா தண்ணி திரளா வருது அப்படின்ற. புரியல, அன்னைக்கு அவருக்கும் புரியல, ஆனா கீழ்ப்படுங்க. சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு புரிகிறது இல்லை, இந்த மனதால புரிந்து கொள்ள முடியல, ஆனாலும் கீழ்ப்படுகிறதுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப திராட்சை ரசம் இல்ல, ஜாடிகள்ல தண்ணியை ஊத்துங்கன்றாரு. அவங்க ஏதோ சரி கை கால் கழுவன்னு நினைச்சிட்டானுங்க. ஆனா இப்ப அதை எடுத்து போய் பந்தி விசாரணைக்காரங்க கொடுங்கன்னா புரியல ஏன்னு, ஆனாலும் நம்பி போனாங்க. அற்புதம் நடந்தது. அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது புரியலனாலும் செய்யுங்க, அற்புதம் விளக்கும். அப்ப இன்னைக்கு ஒரு வேர்டு என்ன, இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கா நான் சொல்றது என்னன்னா, வாய்க்கால வெட்டுங்க, இடம் உண்டாக்குங்க, உங்க அற்புதத்துக்கு இடம் உண்டாக்குங்க. அவன் ஒருவேளை குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்கன்னா, போய் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வாங்க. ப்ராஃபட்டிக்கா, ஆண்டவரே நான் இடம் உண்டாக்குறேன். அவன் வீடுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா, ஒரு வீட்டுக்குரிய ஏதாவது ஒரு கீச்சைனையாவது வாங்கிட்டு வாங்க. ப்ராஃபட்டிக்கா ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். பாருங்க, கார் வாங்கணும், அதெல்லாம் எட்டாக்கனி அப்படியாக இருந்தது. ஆனா என் மனதுல அப்படி இல்லை. ஒரு கார் கீ செயின் வாங்கினேன், எனக்கு ஒரு கிஃப்ட், ஒரு கார் கீ செயின் மாதிரி லைட் அப்படிலாம் இருந்தது. ஸோ இதை ஒரு ப்ராஃபிட்டிக்கா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி இருந்தேன். 2 வீலருக்காக சில வருடங்களுக்கு முன்பாக 2 வீலர் கூட வாங்க முடியல. அப்ப நான் எடுத்துட்டு போய் என்ன செஞ்சேன், நான் இருந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு ஹெல்மெட் வாங்கி, வரப்போகிற 2 வீலருக்கு ஹெல்மெட் இப்பவே வாங்குறேன் அப்படின்னு இடம் உண்டாக்குறேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஒரே நபரை கொண்டு எனக்கு 2 வீலர் வாங்கக்கூடிய கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இடம் உண்டாக்குங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்ப இங்க வார்த்தை என்ன வருது, பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். எப்பா, காத்து வராது, மழையும் வராது, ஆனா அற்புதம் நடக்கும். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். பாத்தீங்கன்னா, நீங்க வாய்க்கால விட்டாங்க, காலையில தண்ணி ஏதோ தேசம் வழியா வருது, தண்ணியாக நிரம்பினது. ஆமென். அப்ப நீங்க நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க. வாய்க்கால்களை வெட்டுங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் சைனே இருக்காது. அற்புதம் நடக்கக்கூடிய சைனே இல்லைங்க. ஆனா திடீரென்று ஒரு அற்புதம். அவன் சடுதியிலே எல்லாம் மாறிவிடும். திடீரென உங்களுடைய அற்புதம் உங்களை தேடி வரும். திடீரென்று உங்க வாழ்க்கை மாறிவிடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு, மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென். அப்ப இன்னைக்கு ஒரு ரெட்டிப்பான ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய உடனடி தேவையை சந்திக்க போகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான வெற்றியும் தரப்போகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.